வணக்கம் மக்களே. வணக்கம். அப்படியே ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு உங்களோட பேசுறதுக்கு வந்துட்டேன். ஓகே. அவ்வளோதான். நேற்று மாமா இறந்ததை சொன்னா, நேற்று ஸ்டோரி அதோட முடிஞ்சிச்சா நேற்று கதை. ஆமாம். இன்னைக்கு அவ்வளோதான், காரியத்துக்கு போனோம். காரியம் வைக்கணும்னு ஒரு 16வது நாள் வச்சோம் காரியம்ல. இப்போ அங்கே எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லோரும் சண்டையெல்லாம் தீர்த்து வச்சுட்டு காரியத்துக்கு ரெடி பண்ணோம். எல்லாருக்கும் போய் சொன்னோம். இப்போ 16வது நாள் சொல்லிட்டு வந்தால் யாருமே வரல. அவங்க வீட்டு ஃபேமிலி, எங்கள் வீட்டுக்காரோட அக்காங்க, முக்கியமாக அவங்க தானே இருக்கணும் எப்போவுமே. அதில் 2 குடும்பம் வரவே இல்லை. ஒருத்தவங்க மட்டும்தான் எங்களுக்காக இருக்கிறவங்கள, அந்த ஒரு குடும்பம் மட்டும் வந்தாங்க. ஏதோ காரியமும் நல்லபடியாக நாங்கள் முடிச்சிட்டோம். அவங்க வரல, அவங்க தனியாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம எதுவுமே பேச முடியாது. இவரையும் பேசாமல் கண்ட்ரோல் பண்ணி அடங்கி கம்முன்னு இருங்க, அதோட நீங்கள் எதுவும் போய் கேட்கக்கூடாது, அதெல்லாம் நல்லது கிடையாது, சண்டையெல்லாம் இழுக்கக்கூடாது, பேசக்கூடாது, நீங்கள் பேசினாலே தப்பாக போயிடும் அவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா ஃபேமிலிலாம் வந்தாங்களே, என்னோட இருக்கிறவங்க எல்லோரும் அதெல்லாம் சொல்லிக்கிள்ளி அவங்கள முடிச்சுட்டு காரியமும் அன்றைக்கி நல்லா 16வது நாள் முடிச்சுட்டு அதோட அவர் வேலைக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணோம். அப்பா சாமி, நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க, ஆஃபீஸுக்கு போங்க, வேலையை பாருங்கள், நமக்கு இருக்குது வீட்டு வேலை இன்னும் கொஞ்சம் இருக்குது உள்ள. அப்புறம் வீட்டு உள்ள ஒரு பொருளும் வாங்கலை, வீடு தான் கட்டி முடித்தோம். வீட்டு உள்ள பொருளெல்லாம் வேணும்ல, சோஃபா வேணும், ஃப்ரிட்ஜு வேணும், வாஷிங் மிஷினு இதெல்லாம் வாங்கணும். எதுவுமே இல்லை, வீடு தான் இருக்குது, வெறும் வீடு மட்டும்தான் இருக்குது. ஒன்றா வாங்கணும். நீங்கள் வேலைக்கு போங்க, ஜிபே போடலாம், அப்போ எப்போனா வாங்கிடலான்ட்டு 2007 அப்படியே ஓடிச்சு. ஒரு 6 மாதம் ஓடிச்சு. அதுக்குள்ளே 1000 சண்டை, அதெல்லாம் அது நடக்கிறது, எப்பவும் நடக்கிறது. அப்புறம் 2008 தொடங்குச்சா. 2008 தொடங்கின உடனே ஒரு ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்லேயே ஜிபே போட்டாச்சு. போட்டு ஒரு பெரிய சோஃபா வாங்கிட்டார். ஓடி போய் பார்த்து ஒரு சோஃபா, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷின், இது 3ம் வாங்கிட்டு வீட்டில் போட்டாச்சு. மெயினான பொருள் இல்லை அதெல்லாம். அது 3ஐயும் வாங்கி போட்டுட்டு அதோட ஜாலியாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இப்போ என்னென்னா வாங்கி வைக்கணும் ஐடியா எல்லோரும். அதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அப்போ அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடிலாம் ஃப்ரிட்ஜெலாம் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் கையில் தான் நான் துணி துவைப்பேன். அண்ணன் கூட நிறையா வச்சு அவ்வளோ கோல்டு இருக்கும். எப்படி இருந்தாலும் நான் தான் செய்யணும், எல்லாருடைய துணியும் நான் கையிலே துவைப்பேன். அதுக்கப்புறமா இது வாங்கின பிறகு எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கின பிறகு அப்புறம் மிஷினில் தான் துணி போடுவேன். கையில் எது துவைக்கணுமோ அதை கையில் துவைச்சி எடுத்துக்கிடுவேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள். அந்த போனது பொறுக்கலை அவங்களுக்கு. எப்படி இவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு வந்துட்டாங்க. அங்கேருந்து ஒரு ஒரு அக்கா வேகமாக 2 அக்கா வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே நல்லா உட்காந்துட்டு, இது எங்கள் அப்பா வீடு, இப்போ எனக்கு வேணும், விற்று கொடு அப்படின்னு உட்காந்துட்டாங்க. என்ன செய்கிறது நாங்கள்? உண்மையே புரியல. ஐயோ என்ன இப்போ திடீர்னு திரும்பி வந்துட்டாங்களே அப்படின்ட்டு ஒன்றும் புரியாமல் அழுதுட்டு, ஐயோ நீ வாய் பேசாதப்பா சாமி, நீ எதுவும் பேசாத, இருங்க. அப்புறம் நான் போய் பக்கத்தில் ஒருத்தவங்க பெரியவங்களாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே கூப்பிட்டுட்டு, இப்படி சண்டை இருக்கிறாங்க வாங்கன்னா அவங்களும் நின்றாங்க. சரி ஆமாம், நல்லா பேசுகிறீங்க, அவர் வேற இல்லைல்ல, அவங்க அப்பா இருந்தால் நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் அர்த்தம் இருக்குது, இப்போ போய் எதுக்கு கேட்குறீங்க, பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க படிக்கணும் அப்படிலாம் எல்லோரும் சொல்லி அப்படி வெளியே. ஆனாலும் கேட்கல, சண்டை பயங்கரமாக. அவங்க ஹஸ்பண்ட்லாம் கூட்டிகிட்டு இவரை அடிக்க வராங்க. இவர் சும்மா இங்கே இருந்துட்டு கத்துனார், அவ்வளோதான். எங்கள் வீட்டிலே தான் நிற்கிறார் அவர், வெளியே கீழே கூட இறங்கி போகல. கத்திட்டு அந்த அக்கா திட்டிக்கிட்டு அப்படி போச்சு. இன்னொரு அக்கா ரோட்டில் நின்றுக்கிட்டு இவங்க திட்டிட்டு போனதை பார்த்து தான் அவங்க சாப்பிடாம வந்திருப்பாங்க போல ஊர்லேருந்து சண்டை இழுக்கிறதுக்கு. அவங்க மயங்கி கீழே விழுந்துட்டாங்களாம். அந்த மயங்கி விழுந்ததை கூட நாங்கள் பார்க்கல. இவன் அடிச்சிட்டான் அப்படின்னு இதில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டுட்டு அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து, இவர் மேலே அவன் அடிச்சிட்டான், தம்பிக்காரன் அடிச்சிட்டான் அக்காவை, சொத்து கேட்க போன இடத்துல மண்டையை உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து, அவங்களும் கம்ப்ளைண்ட், ஏன்னா அவங்கெல்லாம் போலீஸில் இருக்காங்கல்ல. ஒரு நாத்தனார் வீட்டுக்காரர் போலீஸு, அப்புறம் இன்னொருத்தவர் டிரைவர், அவன் போலீஸோட டிரைவர், போலீஸோட என்ன மகன், இன்னொரு அக்கா மகன், இவரோட அக்கா மகன் தான் அவன் டிரைவர். அவன் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து, நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரு அவர் வீட்டில் படுத்துருக்கிறாரு. ஒரு வாரம் கழித்து இது நடக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்து பேப்பரில் நியூஸ் வந்திருக்குது. பேப்பரில் நியூஸ் வந்தோன்னே இந்த பெரிய அக்கா ஒருத்தவங்க எங்களுக்காக இருக்காங்கல்ல, அவங்க அந்த பேப்பரை தூக்கிட்டு ஓடி வராங்க. அவங்க
5th ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க வீடு, நாங்கள் 2nd ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம். அங்கேருந்து தூக்கிட்டு ஓடி வராங்க. தம்பி தம்பி எங்கடா என்னடா பண்ணுற, என்னை கேட்குறாங்க. சகாயம் எங்கே தம்பி இருக்கானா, தூங்குறாங்க. அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அவங்கள நான். அந்த 2 பேரை தவிர இவங்க அம்மா தான் எனக்கு அம்மா தான், ஞானம்மா அவங்களுக்கு. எனக்கு இல்லைம்மா இந்த தான் படுத்துருக்காங்க. ஐயோ இப்படி வந்துச்சுப்பா நியூஸு, இந்த பாரு பேப்பரை பாரு, அவன் பேர் தான் போட்டிருக்குது, அப்பா பேர் போட்டு கிரகோரி மகன் அப்படின்னு போட்டிருக்கு. எங்கள் அப்பா பேர் யார் கொடுத்தானா, இவங்க தான் கொடுத்துருக்குறாங்க, என் அக்கா தங்கச்சிங்க, என் தங்கச்சிங்க தான் கொடுத்துருக்குறாங்க, தங்கச்சி குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொன்னாங்க. அப்படியா, இல்லைம்மா இந்த தான் இருக்கிறாங்கம்மா, இன்னும் எதுவுமே எங்களுக்கு அப்படிலாம் யாரும் சொல்லலையே, நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். சரி விடுங்க விடுங்க பார்க்கலான்னா, அப்புறம் கொஞ்சம் ஒரு நாள் கழித்து ஒரு போலீஸ் வந்தாங்க வீட்டுக்கு. நான் இருந்தேன். இந்த மாதிரி ஜான் யாருப்பா, என் வீட்டுக்காரர் தாங்க, நாளைக்கு எங்கள் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் வந்துட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னா. சரின்னு அவர் போனார். அங்கெல்லாம் போகிறதுக்கெலாம் கரெக்டாக இருந்துருவார் இந்த மனுஷன். ஏன்னா வந்து கரெக்டாக பேசுவார், அதெல்லாம் பேச்செல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த குடிச்சிட்டா மட்டும்தான் எல்லாம் மாறி போயிடும், தலைகீழ நிற்கும் எல்லாமே. அங்கே போய் போலீஸில் போய், இல்லை சார் நாங்கள் இப்போ தான் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டியிருக்கிறோம், எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து இப்போ விற்று கொடுன்னு கேட்குறாங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குது, நாங்கள் எப்படி விற்போம் சார், நாங்கள் கட்டியிருக்கோம் சார் வீடு அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் அவங்கள வர வச்சு செம்ம திட்டிட்டு, ஏம்மா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா, சின்ன பிள்ளைங்க வீடு கட்டியிருக்குதுங்கன்னா சந்தோஷப்படுங்க, எதுக்கு போய் விற்று கொடுன்னு வீட்டை கேட்குறோம், உங்களுக்கு வீடே இல்லையா, ஒண்ணுமே இல்லையா உங்களுக்குன்னு நல்லா கேட்டு அனுப்பி விட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன். அவங்களுக்கு அவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, 2 மாடி கட்டி, இவர் கொடுத்த இடம், வாங்கி கொடுத்த இடம்லாம் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவர் சொன்ன கதையெல்லாம் இன்னும் சொன்னா நிறைய இருக்கு. தாத்தா எல்லாருக்கும் அவ்வளவும் செஞ்சுட்டாங்க. ஆனாலும் இங்க இருக்கிற அந்த குட்டி வீட்டுக்கு வந்து காசு வேணும், பங்கு வேணும். என்ன மனுஷ ஜென்மமோ சொல்லுங்க. நான் சொன்னேன் மென்டலுங்க. நான் தாலி சரடு வாங்கி போட்டிருந்தப்ப ஒரு நாள் வந்து அந்த நாத்தனார் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்களாம் இப்பதான் வாங்கி போட்டிருக்கோம், நீ இப்பவே வாங்கி போட்டுட்ட, எப்பவே என்ன ஒரு 2 3 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் நானும் வாங்கி போட்டேன். அவர் வாங்கி கொடுத்தாரு, நான் வாங்கி போட்டுட்டேன். அந்த 10 வருஷம் நான் சும்மா இருந்தேனே, அப்போல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையோ அப்படின்ற மாதிரி. சரிங்க, நீ இப்போ என்ன செய்யணும், எனக்கு வீடை விற்று சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன. அப்போ நான் சொன்னேன், சரி கொடுக்குறோம், கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லலை, இந்த பிள்ளைங்களாம் படித்து முடிக்கட்டும், படித்து முடிச்சுட்டா அவனுங்க சம்பாதிப்பானுங்க, இந்த வீட்டோடைய என்ன வருமோ அதை உங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்லாம் நான் சொல்லிட்டு வரேன். அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு என் வீட்டுக்காரு, நான் அதை சொல்லிட்டு வரேன். அப்போ கூட அவங்களுக்கு நல்ல மனசே வரல. நீங்கள் சொல்லியிருக்கணும், கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். உங்கள் மூஞ்ச நீங்கள் அமைதியாக பேசவும் அதுங்களுக்கெல்லாம் திமிரு. எனக்கு கோவமா வருது. படக்கூடாது, கோவப்பட்டு என்ன பண்ண, அதோட இதில் தான் பேசிக்க முடியும், பேசுவோம். நேரா பேச முடியல, நேரா வந்தா பேசிக்கலாம். வரட்டும் தேடி வாங்க, வந்தா பேசலாம், பார்க்கலாம். நாங்க இவ்வளவு நாள் வாய் மூடி இருந்ததே தப்பு. உங்ககிட்டலாம் அமைதியாவே நீங்க பேசியிருக்க கூடாது. ஆமா, அவங்க அக்கா பொண்ணுங்களெல்லாம் நான் வச்சு டீச்சர் வேலைக்கெல்லாம் அனுப்பி வீட்டுல வச்சு சோறு போட்டு பார்த்துட்டேன். இந்த நான் போய் இருந்துட்டு வந்தேன்ல, மறுபடியும் நான் கூட்டி அதெல்லாம் மறந்துட்டு நான் வீட்டுல வச்சு எல்லாரையும் பார்த்துருக்குறேன். 2 3 பிள்ளைங்க இங்கதான் இருந்து படிச்சாங்களே, படிப்பாங்க. இங்கே தாத்தா எல்லாம் அப்பா எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், பாட்டி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், நான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நான் வீட்டுக்கு போன பிறகு அத்தனையும் எல்லாம் நல்லா அனுபவிச்சவங்க அவங்கெல்லாம். நாங்கள் எதையுமே அதிகமாக அனுபவிச்சதே கிடையாது. எங்கள் மாமனார் மாமியாரை பார்க்க தான் நான் அந்த வீட்டுக்கே போனேன், பார்த்துக்கிட்டேன். என் கடமையை நான் செஞ்சேன் கரெக்டாக, அவ்வளோதான். என் கடமையை எதுலேயுமே தவறலை. எனக்கு கடவுள் கூட இருந்து துணையாக இருந்து இது வரைக்கும் என்னை நல்லா தான் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன இவங்களாம் இப்படி பேசாமல் இப்படிலாம் நம்மளை ஒன்றுமே பண்ணாமல் இப்படி முறைச்சிட்டு இருக்காங்களேன்ற வருத்தம்லாம் இருந்துச்சு. இப்போ விட்டுட்டேன், சரி எதுவுமே வேண்டாம், இனிமேலாம் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு மோசமான கேரக்டர்லாம் பார்க்கவே கூடாதுல்ல. அதெல்லாம் பார்க்காம ஆகி 10 வருஷத்துக்கு மேலே எத்தனையோ வருஷம் ஆச்சு. என் கனவுல கூட வர மாட்டாங்க, வேண்டான்னு என் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னா என் கண்ணு முன்னாடி. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆமாம், கரெக்டான வார்த்தை ஆண்டவருடைய பைபிளில் இருக்குது. நான் தேடினாலும் எனக்கு வேண்டாம், தேடலை நான், வேணாம், எதுக்கு தேவையில்லாத இந்த தொல்லையெல்லாம் நம்ம இழுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட போலீஸில் நல்லா கொடுத்து விட்டு 2 தடவை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து திரும்பி மறுபடியும் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சாங்க. அப்புறம் திரும்பி எல்லாரையும் குடும்பத்தோடு போயிட்டோம். ஸோ குழந்தைங்களெல்லாம் வர, பிள்ளைங்க நான் எல்லாருமே போய் நின்றுட்டோம். அப்புறம் நின்று அப்பையும் வந்து அப்புறம் நல்லா திட்டினாங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இல்லவே, நீங்களாம் போலீஸா சார், என்னங்க சார் போலீஸாக இருந்துக்கிட்டு வந்து இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க சின்ன பிள்ளைங்க மேலே போய்
அவங்கள வாழ விடுங்க, நல்லபடியாக சொல்லி கொடுங்க, நல்லதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. எல்லோரும் நல்லா மூஞ்சில் அடி பட்டாவெல்லாம் கேட்குறாங்க. தம்பியை கூட்டிகிட்டு போய் வச்சு பட்டா வாங்குடா அப்படின்றாங்க. அந்த பட்டா வந்து என்கிட்ட தான் இருந்துச்சு, என்கிட்ட கொடுத்துட்டாங்க. மாமா நீ வச்சுக்கப்பா, பத்திரமா வச்சுக்க, ஆர்ட்டிங் கொடுக்காத அப்படின்ட்டு. அதெல்லாம் அவங்களுக்கு வைத்தறிச்சு ரொம்ப எரிச்சலாக உங்ககிட்ட கொடுத்ததுனால மருமகள்கிட்ட கொடுத்துட்டாரே இவரு அப்படின்ற ஒரு வருத்தம் போல, அவங்களுக்குலாம் கோபம் வந்துருச்சு போல. தாத்தாவும் இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பக்கத்து வீட்டில் போய் ஃபோன் பேசினாங்கன்னு சொன்னீங்கல்ல, அழுதுகிட்டே ஃபோன் பேசினாங்க அந்த பெரம்பூர் அந்த அக்கா கிட்ட, அவர் பொண்ணுக்கிட்ட தான். ஆமாம், அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி அவர் அவ்வளோ அழுதுகிட்டு பேசுகிறாரு, இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, அப்போவே தொல்லை கொடுக்காதீங்க அப்படின்ட்டுலாம் தாத்தா எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அதனால அதுங்கெல்லாம் கேட்காதுங்க. அப்புறம் அதோட அவ்வளோதான், பணப்பேய்கள் அவ்வளோதானா. அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணாங்க, அவர் கதையெல்லாம் பெருசு இல்லை. அதுக்கப்புறமா என்னன்னா அதான் அவரை வந்து விடலை, அவங்கெல்லாம் விடலை, மறுபடியும் இவர் விட மாட்டார், இவர் ஓடுவார். என்னதான் சண்டை போட்டாலும் திரும்பி அக்கா கிட்ட ஓடிடுறது. அங்கே ஒரு அக்கா, அந்த ஒரு அக்கா வீட்டுக்கு மட்டும் நல்லா ஓடுவார். இந்த நம்மளை வந்து தொல்லை கொடுக்குறாங்க, ஏன் அவங்க எதனா சொல்லி கொடுத்துட்டா வீட்டுக்குள்ளே வர வேண்டியது, சண்டை இழுக்க வேண்டியது, நான் சமைச்சிக்கிட்டே இருப்பேன், வந்து எதையாவது தூக்கி அடிச்சிடுவார். ஒரு நாள் ஒரு தடவை தூக்கி அடித்து அப்படியே இங்கே பட்டு ரத்தம் ஊற்றுது, குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்குதுங்க. அப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட்டிகிட்டு ஓடினாங்க. இப்போ கூட அந்த காயம் இருக்குது தானே, மண்டையில் இருக்குது, இங்கே இருக்க தொட்டாலே வலிக்கும், இந்த இடத்த தொட்டனாலே வலிக்கும், அந்த மாதிரி அவ்வளோக்கோ அந்த மாதிரி அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இங்கே வந்து என்னை எதனா பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி தான் அவர் ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா ஆரம்பித்தார். மொத்தம் ஒரு 3 வருஷம் கட்டினது, ஒரு 3 வருஷமா வீடு கட்ட ஆரம்பிச்சது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். அதோட நகையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நகையெல்லாம் போச்சு, வீட்டில் போட்டுட்டோமா, நகையெல்லாம் கதையே இல்லை, அந்த கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து திரும்ப ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சோஃபியாவுக்கு ஒரு செயின் வாங்கி போட்டோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக. ஆனாலும் அதெல்லாம் காலப்போக்கில் எல்லாத்தையும் கழுவிட்டார், வேலையை முடிச்சிட்டார். அப்புறம் 3 வருஷம் ஆச்சு. 2008, 2009, 2010 வரைக்கும் ஓரளவுக்கு சோஃபி வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிடுச்சு. போய் சேர்ந்து ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சம் காலேஜுக்கெலாம் கூப்பிட்டு போய் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு வரும். ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாப்பில் பஸ் டிப்போவில் பெரம்பூர் டிப்போவில் ஸ்டெலா மேரஸில் படித்தேன் நான் காலேஜு. அங்கே கொண்டு போய் டிப்போவில் விட்டுட்டு வருவாங்க. விட்டுட்டு காலையில் சோஃபியா விட்டுட்டு அப்புறம் எங்களை வந்து ஸ்கூலில், நான் ஸ்கூலுக்கு போகணும்ல, நான் இவனுங்க பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகணும், எல்லாரையும் கொண்டு போய் விடுவார். இதுக்கு நடுவில் அங்கேருந்து வர வேண்டியது ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக. 2010, 2011 ஆரம்பித்தவர் தான். கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம். அப்பா தாங்க முடியலப்பா போராட்டம். சரி, அது போராட்டத்தை அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். பார்க்கலாமா அடுத்த வீடியோவில்? ஓகே, பாய். நான் வேற கோமா பேசியிருக்கேன் நடுவில். எல்லாரும் டென்ஷன் ஆயிடாதீங்க, இந்த பொண்ணு என்ன எப்படி பேசுதுன்னு. மனசில் அவ்வளோ வலி இருக்குது, அதனால் ஒரு சில வார்த்தைகள் அவ்வளோதான். சரியா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கோவமாக தான் பேச வேணாம் நான் சொல்லிட்டேன்ல. எங்கள் அம்மாவுக்கு வராதுப்பா, கோவமே வராது. நான் கண்ட்ரோல் பண்ணி விட்டுருவேன் பிள்ளைங்கள. நீங்களாம் பேசக்கூடாது, எப்போவுமே யாரையும் பேச விட மாட்டேன். பேச விட்டதும் இல்லை, பேசாத அளவுக்கு நான். அவங்க பிள்ளைங்கள மாதிரிலாம் வந்து எங்கள் அம்மா எங்களை பேச விடலை. அவங்க பிள்ளைங்கள்லாம் பயங்கரமாக பேசினாங்க எங்ககிட்ட. வந்து அடுத்த வரும் பாருங்க வீடியோலாம், நான் அப்புறமா அடுத்ததுல வரும் பார்க்கலாம். நான் சொல்கிறது தான், ஆனால் கடவுளுடைய இதுவா நான் சொல்கிறது எல்லாம் உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. கண்ணெதிரில் அப்படியே வருது, படம் மாதிரி வருது, எல்லாமே வரும், லைனாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே ஒவ்வொரு நிமிஷம். ஆனால் இந்த இப்போ நான் கதை சொல்கிறேன்னு சொன்னதுனால தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, இல்லைன்னா நான் எல்லாம் மறந்துட்டேன். நினச்சி கூட பார்க்க மாட்டேன். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்ல பிள்ளைங்களுக்காக, அது சோஃபியாக்காக, சோஃபியாவுடைய பிள்ளைக்காக நான் நல்லா இருக்கணும்ல, அதனால் அதெல்லாம் திங்க் பண்ணோம்னா வேலைக்கு. ஆனால் நான் உண்மையிலே ரொம்ப என்னது சொல்லுது, சிங்கப்பெண்ணு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துக்கிருவேன். அதெல்லாம் தேவையே இல்லை, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம், யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். நான் சும்மா உங்களுக்காக சொல்லி காட்டுறேன், நடந்ததை சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.